வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஏஞ்சல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அன்கண்டிஷ்னல் லவ் வித் மை தாய் மாமாவோட எபிசோட் 3 தாண்டா பர்த்டே ஸ்பெஷல் எஃப்எஃப் தான் கேட்க போகிறோம். ஸோ அது கேட்டுட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ரீகேப்போட இந்த ஸ்டோரிக்குள்ளே டேரெக்ட் நம்ம போயிடலாம். போன பாட்டில் நம்ம எப்படிலாம் ஃபினிஷ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட வந்து அட்ராசிட்டிஸ், உங்கள் சிப்ளிங்ஸோட அட்ராசிட்டிஸ்லாம் வந்து ரூமில் வந்து நைட் நேரத்தில் பண்ணியிருப்பீங்க. மார்னிங் வந்து உங்கள் அம்மா எழுப்பி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி 3 பேரும் சேர்ந்து தாய்மாமா செய்கிற மாதிரி வந்துட்டு உங்கள் 3 பேருக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ அதே டைமில் வந்துட்டு உங்கள் தாத்தா ஊர்லேருந்து வந்திருப்பார். அண்ட் கடைசியாக வந்து உங்களுக்கும் தயங்குக்கும் வந்து மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தட்டை மாற்றிக்க போயிருப்பாங்க. ஸோ அதோடு நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க போகலாம். தயங்க வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ அவங்க தட்டை மாற்றிக்க போகும்போது, அப்பா ஒரு நிமிஷம். என்னடா? இல்லைம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஒயன் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அப்படி திரும்பி பார்க்குறீங்க. தயங்க வந்துட்டு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா சொல்லிடுவேன். ஆனால் பிடிக்காமல் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிடலாம் நான் இந்த மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். டே என்னடா பேசிகிட்டு இருக்க தயங்கா? ஆல்ரெடி அவள் எல்லாத்துக்கும் ஊக்கி தானே சொல்லியிருக்கா. நாங்கள் சொல்கிறத அவள் மீற மாட்டாடா என்றைக்குமே. அக்கா நீ ஒரு நிமிஷம் இரு. மாமா நீங்கள் கேட்டு சொல்லுங்க. என்னப்பா பேசுகிற? என்னாச்சு உனக்கு? இல்லை மாமா, எனக்கு ஒயனை வந்து பிடிக்கும். இல்லை நான் சொல்ல, சின்னதுலேருந்தே அவளை பிடிக்கும். ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்காமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது அவளுக்கு கஷ்டமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது மாமா. டே தாயம் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சின்னக்கா கேட்குவோம். அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குவோம். உங்களை பார்த்துட்டு சொல்லுவேன், உனக்கு என்னை பிடிச்சிருந்தா மட்டும் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. இல்லை உனக்கு வேணாம் அப்படின்னா இப்போவே சொல்லிவிடு. இல்லை மாமா எனக்கு ஓகே தான் அப்படி நீங்கள் பொறுமையாக சொல்கிறீங்க. தேங்காய்க்கு வந்து அப்படியே ஸ்மைல்லாம் வந்துடுச்சு. ஸோ அவருக்கு வந்து லைட்டாக ஒருத்தி இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து அவரோட ஃபேஸில் அப்பியர் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்படின்ட்டு என்னடா இப்போயாச்சும் தட்டை மாற்றலாமா இல்லையா? ஆனால் ஒரு நிமிஷப்பா அப்படின்ட்டு அவர் பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு இது எடுக்கிறாரு. ஓப்பன் பண்ணிட்டு, ஒயின் ஐ லவ் யூ. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மந்தமா? என்ன உன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத. எனக்கு உன்னை சின்னதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். உனக்கு வேணால் என்ன தெரியாமல் நீ வளர்ந்துருக்கலாம். ஆனால் உன்னை சின்னதுலேருந்து அணுவாக ரசித்து உன்னை அப்படி இப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது வாயின். உன்னை அவ்வளோ அட்மையர் பண்ணி தான் நான் வந்து உன்னை இது பண்ணியிருக்கேன். உனக்கு போக போக தெரியும் நான் எப்படியெல்லாம் உன்னை இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு ஓகேனா இந்த ரிங்கை உன் கையில் நான் போட்டு விட்டுட்டுமா? மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருன்ட்டு அப்படின்றாரு. நீங்கள் அப்படி உங்கள் கையை எடுத்து அப்படி நீட்டுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. ஸோ உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையாடா. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு, ஹே பையனை பார்த்தியா இப்பயே எல்லோரும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிட்டா, பையன் பிடிச்சிட்டான் பரோட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி தயங்குக்கு ரொம்ப வயசெல்லாம் இல்லை. அவருக்கு வந்து 8 இயர்ஸ் இருக்கும்போதே நீங்கள் பிறந்திருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கும் அவருக்கும் ஒரு 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். அவருக்கு 28, உங்களுக்கு வந்து 20. ஸோ அவ்வளோதான்டா வித்தியாசம். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன்டா. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலி தான். லைக் உங்கள் சித்தப்பாவும் உங்கள் அப்பாவும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. அண்ட் உங்கள் சித்தியும் உங்கள் அம்மாவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க. ஸோ 2 பேரும் தான் அப்படி இப்படி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன ஒர்க்குனால எல்லோரும் வந்து இப்போ தனித்தனியாக இருக்கீங்க. ஐ மீன் வந்துட்டு அவங்க வந்து ஒரு சின்ன வயசில் வந்து அவர் படிக்கிறதுக்காக அப்படி போயிருப்பார். லைக் கொரியாவில் வந்து அப்படியே படிச்சுட்டு அப்படியே அவங்க அப்பா கூடயே அங்கேயே அப்படி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். மற்றபடி எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி தான். லைக் உங்கள் சித்தப்பாவும் சித்தியும் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியெலாம் இருப்பீங்க. பட் ஆனால் வந்து எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலி தான். சின்னதுலேருந்து நீங்கள் உங்கள் தங்கச்சிங்க எல்லாம் ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸாக தான் நீங்கள் வந்து எல்லாம் தனித்தனியாக அப்படி வந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான்டா.
பேக் டு த ஸ்டோரி. அப்படியே தேங்க வந்து உங்கள பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. நீங்களும் ஒரு மாரி ஷையோ, ப்ளஷ்ஷு அது மாரிலாம் கலந்து அப்படி வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாரி உங்கள பார்க்குறது வந்து தாங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து ரசிச்சு உங்களை பார்த்துட்ருக்காரு. அந்த சிவப்பு கலர் ஹாஃப் சாரில நீங்க அவ்வளோ ஜொலிக்கிறீங்க. அப்போ உங்க தங்கச்சிங்கலாம் உங்க ஷோல்டர் இடிச்சுட்டு, "என்னக்கா காலையில கல்யாணம் பொண்ணு மாரி இருக்கேன்னு சொன்னதுக்கு, இப்போ உண்மையான கல்யாண பொண்ணாவே மாறிட்ட போல. நம்ம வீட்லயும் மேளதாளம், தாலி கட்டுறது, கல்யாண சோறுலாம் போடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கல்யாண கதையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்து தட்டெல்லாம் மாற்றி முடிச்சுட்டு லைக் உங்கள் 2 பேரையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படியே உங்கள் தாத்தா பாட்டி காலில் விழுகிறீங்க. அதாவது அவங்களோட அப்பா அம்மா காலில். ஸோ அவங்களும் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. 2 பேரும் நல்லா இருங்க, இதே மாதிரி என்றைக்கும் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாவோட அம்மா அப்பா கால்லையும் போய் விழுந்துட்டு அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. கடைசியாக உங்கள் அப்பா அம்மா கிட்ட வரீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும், "எதுக்கு நீங்கள் இப்போ எங்கள் காலெல்லாம் விழுக்கிறீங்க? அதெல்லாம் தேவையில்ல." "மாமா அதெல்லாம் இல்லை, அவளுக்கு நீங்கள் அப்பா, எனக்கு நீங்கள் மாமா. அக்கா நீ என்னோட மாமியார். இவ்வளோ நாள் நீ என்னோட அக்காவாக இருந்த, இப்போ நீ என்னோட மாமியார். நான் கண்டிப்பாக வெல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் உங்கள் சித்தி சித்தப்பா கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறீங்க. ஸோ இப்படி கொஞ்சம் டேஸ் வந்து போகுது. ஒரு 2 டேஸ் அப்படி போகுது. எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. லைக் பர்ச்சேஸ், அப்புறம் வந்துட்டு பத்திரிக்கை அடிக்கிறது, அப்புறம் சொந்தக்காரங்களை இன்வைட் பண்ணுறது, அப்புறம் மண்டபம் புக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் ஒன்றா அப்படி பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் தாங்கும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பேசிக்கிறீங்க. லைக் 2 பேரும் ஒரு 1 வீக்காக வந்து நல்லா லவ்வர்ஸ் எப்படி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஜாலியாக பேசிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்பப்போ வெக்கம் வந்துடும். லைக் ரொம்ப ஷை ஆவீங்க. தயாங்குக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களோட 1 வீக் 1.5 வீக் வந்து அப்படியே ஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அண்ட் ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக எல்லோரும் வந்து ஷாப்பிங் போயிருக்கீங்கடா. ஸோ அப்படியே இன்றைக்கி காமிச்சா அந்த கடையில் தான், "ஏங்க என்னங்க சார்?" "இல்லை, என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு." "ஏ பாத்தியா, ஒய்ஃபுக்குன்னு இப்பயே ஆரம்பிச்சிட்டான் என் தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கலாய்க்கும். கம்முன்னு இருங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் சாரியில் ஒரு சாரீ ஸ்டோன் வச்ச மாதிரி காட்டுறீங்களா, அதுவும் பட்டு சாரி. ஓகே சார், நீங்கள் கேட்குற மாதிரி காட்டுறோம் அப்படின்னு அவங்களும் எடுத்து காமிக்கிறாங்க. அதில் வந்து தாங்குக்கு வந்து ஒரு சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் வந்து கோல்டன் கலரில் சாரீ இருக்குது அண்ட் ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சாரீ பார்க்கவே. ஸோ அதை எடுத்துகிட்டு, "வைன், எனக்கு இது ஓகே தானே?" ஓகே தான் மாமா, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தயாங் சிரிச்சிட்டு, ஓகே, அப்புறம் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்கும். எல்லோரும் இப்படி தாங்க ஷாக்காக பார்க்குறாங்க. "என்ன இப்படி பார்க்குறீங்க? என் ஒய்ஃபுக்கு நான் வாங்கி தரேன்." வாங்கித்தா உன் ஒய்ஃபு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்லவும், தயாங்க வந்துட்டு இந்த சாரியோட ப்ளவுஸ்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு பொட்டிக் மாதிரி. ஸோ அந்த பொட்டிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி தருவாங்க. ஸோ ஆரி ஒர்க்லாம் பண்ணி. ஸோ அதில் வந்துட்டு ஒயன் தயாங் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ப்ளவுஸில் கஸ்டமைஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ட்ரீம், நீங்கள் உங்களோட ட்ரீமில் வந்து இப்படி தான் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தயாங் இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி தெரிகிறாரு. லைக் அவர் ஒரு தாய் மாமாங்கிறத மறந்துட்டு இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் ஆக போகிறவர், அவ்வளோதான் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த ஒவ்வொரு இதையும் வந்துட்டு அப்படி ரசித்து பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அந்த பொட்டி குட்டி எல்லோரும் வெளியே வந்துட்டு தவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஜுவல்லரி ஷாப் போகிறீங்க. ஸோ அங்கே போனால் தவங்க வந்துட்டு உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ்லலாம் வந்துட்டு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு தாலி செயின் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே போனால் அவ்வளோ அழகான ஒரு செயினு, அதில் வந்துட்டு TY அப்படின்னு சொல்லி போட்டு அவ்வளோ அழகாக கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா, தாலி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாங்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, பட் ஆனால் இது வந்து நடக்கிறது வேறு. ஸோ என்றைக்குமே வயன் வந்து தேவங்கோடுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து
சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தாலி வந்து பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுறாரு. லைக் அந்த தாலியில் இருக்க முகப்பெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டைமண்டில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தாலிக்குள்ளார இருக்க அந்த லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது கூட டைமண்ட்ஸ்னால பொறிக்கப்பட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியுமே இதை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. லைக் ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களுமே அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மெட்டிலேருந்து எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணுறாரு. லைக் அவருக்கு ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணணும்னு வந்து ரொம்ப நாளாக மனசில் வந்து வச்சுருப்பாரு. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்கள் ஹோல் ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியோட எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அதுவும் நம்ம தம்பி மூலயமா கிடைக்கிது அப்படின்னும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்களாம் பார்த்துட்ருக்காங்கடா. ஸோ இப்படியே தான் வந்துட்டு இந்த 2 வீக்ஸ்க்குமே ஸ்கிப் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கும் தேங்கக்கும் மேரேஜ் அவ்வளோ கிராண்டாக மண்டபம்லாம் பிடிச்சி அவ்வளோ சூப்பராக வந்து அவ்வளோ பேராக இன்வைட் பண்ணி அவ்வளோ சூப்பராக வந்துட்டு மேரேஜ்லாம் நடக்குது. நீங்களும் அப்படியே மேரேஜெலாம் முடிஞ்சு செம்ம டயர்டோட வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுறீங்களா? வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கும் இருக்கும் அந்த நைட்டுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷை ஆகுறீங்க, ப்ளஷ் ஆகுறீங்க. அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் நைட்டு அப்படின்னே தெரியாமல் அவ்வளோ வந்துட்டு ஷையோடு அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்புறம் உங்கள் சித்தி 2 பேரும் வந்துட்டு உங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப வெட்கப்பட்டுட்டே இருக்கீங்களா? அப்போ உங்கள் பெரிய தங்கச்சி வந்து உங்களை பார்த்து ஒயனக்கா என்ன மோனி இல்லை நீ ரொம்ப வெட்கப்பறியாட்டிக்கே கண்ணாடியில் உன் முகம் அப்படியே தக்காளி பழம் மட்டும் சவந்து போயிருக்கு. அப்படியா இருக்கு? ஆமாம் ஆமாக்கா ரொம்ப செவந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. வாயை மூடுங்கடி அப்படின்னு நீங்கள் சொல்லவும் வாயை மூடிட்டு இருங்கடி என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு உங்கள் சித்தி வந்து சொல்லவும் அதுக்கு மோனியும் என்னம்மா இப்போ என்ன சொல்லிட்டோம், ஒன்றுமே நாங்கள் சொல்லியே. சித்தி கம்மன்னு இருங்க சித்தி, விடுங்க பரவாயில்ல, அவளங்க தானே என் தங்கச்சிங்க தானே. சரி சரி என்னென்ன பேசணுங்கிற விவஸ்தையெல்லாம் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சரி வாயன் நீ கிளம்பிட்டல கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் தங்கச்சிங்க 2 பேர் தான் வந்துட்டு ரூமில் வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ வெக்கம் என்னன்னே தெரியல. அதுக்கு உங்கள் சின்ன தங்கச்சி மினி வந்துட்டு அக்கா என்னடி இல்லை நீ இங்கேயே வைக்கப்பட்டு அப்படியே சாஸ் ஆயிடாத சரியா, அப்புறம் மாமா பாவம் இல்லை நீ அங்கே போய் மிச்ச வெக்கத்தெல்லாம் பட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கா இன்னும் கொஞ்சம் ஷை ஆயிடுச்சு. உடனே வந்து உங்கள் மோனி வந்துட்டு மினி என்ன பேசுகிற? நீ பேசாத நான் பேசிட்டேன் அப்படியா வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க. உங்களுக்கே உங்களை பார்க்க இன்னும் வெக்கம் வருது. ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா கீழேருந்து ஒயன் கொஞ்சம் கீழே வாம்மா, இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. என்னம்மா இந்தாம்மா இந்த பாலைப்பொடி, சொல்கிறே தர அளவுக்கு நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், என் தம்பி உன்னை என்றைக்குமே கண் கலங்காமல் பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சரியா. நீ அவன் கூட வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அவன் நினச்சானா நீ அதுக்கு ஒத்து போய் தான் ஆகணும். சரிம்மா அப்படின்னு நீங்களும் பொறுமையாக அப்படி சொல்கிறீங்க. என் தங்கம் சொல்லு சித்தி. இல்லை எங்களுக்கு எங்கள் தம்பி மற்ற விஷயத்தில் இருப்பான் எப்படி இருப்பான்னு தெரியும், இந்த விஷயத்தில் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது. எதை நான் மீன் பண்ணுறேன்னு புரியுதில்ல? புரியுது சித்தி. எல்லா ஆம்பளைங்களும் ஒன்று தாம்மா, அவங்களுக்கும் ஆசாபாசம் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதை புரிஞ்சு நீ நல்லா நடந்துக்கணும். ஒரு பொண்டாட்டியாக நீ செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்யணும். இன்றைக்கே வந்துட்டு உன் வாழ்க்கையை தொடங்கணும்னா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அவன் நினச்சான் அப்படின்னா நீ அதுக்கு வந்து ஒத்துக்கோ. உன்னை அவன் என்றைக்குமே நல்லா பார்த்துப்பான், அது எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. சரி இந்தா டைம் ஆச்சு போ, அவன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து துரத்தி விடுறாங்க. லைக் தாட்டி விடுறாங்க அந்த இடத்த விட்டு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க. உங்கள் தங்கச்சிங்க 2 பேரும் தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு வராங்க. உங்கள் தம்பியா பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி அவனோட பெட்ரூமில் நின்று கதவுக்கு வெளியில் தலையை விட்டு கை காமிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. லைக் உங்கள் தங்கச்சிங்க 2 பேரும் போயிட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. வந்து திறக்கிறாரு. இந்தாங்க மாமா உங்கள் பொண்டாட்டி உங்கள் பொக்கிஷம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்களா. அப்போ மினி வந்துட்டு
போமாமா நீ என்னை விட்டுட்டு ஒயினக்காவை கல்யாணம் பண்ணிட்டலாம், நீ என்கிட்ட பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக கோச்சிட்டு வந்துடுற மாதிரி நடிச்சிட்டு வரா. ஸோ தேங்க அப்படி சிரிச்சிட்டு வா ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களும் அப்படி உள்ளே போகிறீங்க. உள்ளே போகணும் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒயின் தயங்காமல் என்னன்னாலும் பேசுடா. என்ன மாமா அது வந்து பால் என்னங்க மாமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாங்கி அது பாதி குடிச்சிட்டு உங்களுக்கு பாதி தராரு. நான் பாதி குடித்தா அதில் நீயும் பாதி குடிக்கணும் அதானே, குடி. சரி மாமா அப்படின்னு நீங்களும் அப்படி குடிச்சிட்டு சரி வா உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படி போயிட்டு பெட்டில் உட்காடுறீங்க. அவரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு வயன் உனக்கு என்ன ஒரு ஹஸ்பண்டாக ஒரு லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்க ஓகேவா? என்ன ஒரு திடீர்னு இப்படி கேட்டார். ஓகே மாமா அப்படி நீங்களும் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஆனால் ஒரு விஷயம். என்ன மாமா? நான் கொஞ்ச நேரம் உன் மடியில் படுத்துக்கவா? இல்லை எனக்கு உன்கிட்ட நிறையா சொல்லணும். நான் எப்படியெல்லாம் உன்னை இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்குவா. படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே வந்துட்டு சம்மணங்கால் போட்டு உட்காரிங்க. அவர் உங்கள் தைஸில் வந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ பிறந்த பார்த்தியா, அப்போ உன்னை இந்த ரெண்டு கையால் நான் உன்னை வாங்கினேன். எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு நான் தான் என் அக்கா குழந்தைய ஃபஸ்ட்டு வாங்குவேன்னு சொல்லி நான் ஆர்ப்பாட்டம் பண்ணி உன்னை ஃபஸ்ட்டு கையில் வாங்கினேன். ஏனோ தெரில, அப்போவே நான் நினச்சேன் இவளை தான் நான் பெருசானா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனால் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இவ தாண்டா உன் ஒய்ஃப், உனக்கு பொண்டாட்டி பிறந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு வேளை எனக்கு லவ் வந்துட்டு உனக்கு வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க தோணும். ஆனால் உன்னை ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கேன். ஏன் நீ இங்கே இருக்கும்போது உங்கள் அம்மா என்கிட்ட வீடியோ கால் பேசும்போது நீ பேசினதே கிடையாது. அப்போ நீ ஏதாவது வேலையாக இருப்ப, இல்லை ஏதாவது பண்ணிகிட்டு இருப்ப. உன் தம்பி என்கிட்ட நிறையா வாட்டி பேசியிருக்கான். ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டி ஏதாவது வேலை செய்யும்போது ஒரு ஓரத்துலையாவது உன்னை பார்த்துட மாட்டேனான்னு நிறையா வாட்டி எட்டி பார்க்கும்போது உங்கள் அம்மா கிட்ட மாட்டி உங்கள் அம்மாவே சில சமயம் உனக்கே தெரியாமல் கூட உன்னை படம் பிடிச்சி காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் உன்னை அப்படியே ரசித்து நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நீ லண்டன் போகணுன்னு ஆசைப்பட்டியே. உங்கள் அப்பாவால் அது முடியாதுன்னு தெரிஞ்சு நான் அங்கேயே வேலைக்கு ஜாயின் பண்ணி படித்து முடித்து உனக்காக அங்கேயே நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி அங்கேயே வந்துட்டு உனக்கு அட்மிஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தேன். நீயும் உன் சந்தோஷத்துக்காக அங்கே போய் படித்த. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று வந்து தூரமாக இருந்து பார்த்துட்டு தான் இருந்தவன். இத்தனைக்கும் நான் லண்டன் வந்தது உனக்கு கூட தெரியாது. நான் நிறையா வாட்டி நீ எங்கெங்கே இருக்க, என்ன பண்ணுற, எப்படி இருக்க யாருக்கும் தெரியாமல் நான் நிறையா வாட்டி உன்னை வந்து பின்னாடி இருந்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியல வயன். நான் சின்னதுலேருந்தே உனக்கானவனாகவே வளர்ந்துட்டேனா, அதனாலே என்னமோ தெரியல எனக்கானவளாகவே தான் நீ எப்போவுமே தெரிகிற. இதோ கூட பாரு, இப்போ கூட பாரு, நான் உனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு வேறு இது தெரியல, என்னோடய லவ்வை எப்படி உன்ட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல வயன். மாமா நீ என்ன சின்னதுலேருந்தே லவ் பண்ணியா மாமா? அப்போ நீ இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்லாம் கல்யாணம் பண்ணலையா? இல்லை, எனக்கு உன் மேலே உண்மையான பியூரான லவ் இருக்குது. என்னை ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு தோண வைக்கும், இவகிட்ட நம்ம இது வரைக்கும் பேசினது கூட இல்லையே, எப்படி வந்து நம்ம இவளை கல்யாணம் பண்ணி நம்மளோட சந்தோஷத்தோட வாழ்கிறது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இப்போ அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்கணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி எனக்கு வெளிப்படுத்துறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் பெட்ரூம் வந்து லைட் ஆஃபில் தான் இருக்கும். இப்போ பட்டார்னு அவர் வந்து லைட்டை ஆன் பண்ணுறாரு. ஃபுல்லாக வந்து ரெட் கலர் லைட், கோல்டன் கலர் லைட் அப்படி தொங்கிட்டு இருக்குது. அங்கே ஒவ்வொரு ஃபோட்டோ உங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா ஃபோட்டோவும் அழகாக ஃப்ரேம் பண்ணி அவ்வளோ அழகாக மாட்டியிருக்கு. லைக் அது பார்க்கவே உங்களுக்கே தோணுது, மாமா நீ இவ்வளோ லவ் பண்ணியா, இவ்வளோ என்ன ரசிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தோண வைக்கிற அளவுக்கு அவங்க வந்து உங்களை லவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ வந்து அவங்க வந்துட்டு
உன்னை நான் என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உனக்கானவனா நான் எப்போ தெரியறேனோ அன்னைக்கு நீ என் கூட அப்படி எப்படி இருந்தால் போதும் வைன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, எனக்கு சம்மதம்தான். நீ என்னை இப்போவே பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டாலும் எனக்கு சம்மதம்தான். உன்னை விட எனக்கு ஒரு நல்ல ஆள் வந்து எனக்கு புருஷனாக கிடச்சிருப்பாரான்னு தெரியல மாமா. உன்னை விட எனக்கு யாரும் பெருசாகவும் இப்போ தோணலை. நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உனக்கு ஓகேவா, என் கனவு இது, உனக்கு ஓகே தானே? ஓகே தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை வந்து பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிளா 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 அப்படி நடந்துருக்குண்டா. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். பாய்.